வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற 5 எஸ்யூவி கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 எஸ்யூவி கார்களுக்கும் ஒரு சிமிலரான விஷயம் இருக்குது. என்னென்னா பாக்ஸி டிசைன். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் தான் ஹேஷ்பேக் கார்களை அதிகமான பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எஸ்யூவி பக்கம் வந்தாங்க. இப்போ எஸ்யூவிலே பாக்ஸி டைப்பில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய கார்களை அதிகமான பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வரப்போகிற கார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல மகேந்திரா விஷன் எஸ் இந்த கார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரப்போகிற காரு. மகேந்திரா அவங்களுடைய NU IQ அந்த மாடுலர் பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருக்காங்க. டிஃபெண்டர் காரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த காரோட ஓவரால் டிசைன் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பாடி லைன் இருக்கும். அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி கான்செப்ட் மாடல்லாம் ஷோ பண்ணிட்டாங்க. அதில் மேட்ரிக்ஸ் டைப்பில் நமக்கு ரொம்ப யூனிக்காக ஃபியூச்சரிஸ்டிக்காக லைட்டிங் செட்டப் கொடுக்குறாங்க. பட் ப்ரொடக்ஷன் மாடலில் இதே டிசைன் தான், பட் ரவுண்ட் ஷேப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 6 ஸ்லாட்டாக வர மாதிரி கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. கிளாடிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கியாக தான் இருக்குது. விண்டோ செக்ஷன் கொஞ்சம் டாலாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. LED டெய்லைட் செட்டப் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு போல்டான லுக்கு இந்த காருக்கு இருக்கும். 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காருக்கு கொடுக்குறாங்க. 10லேருந்து 20 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் VF3 அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய VF6 இருக்கட்டும், VF7 இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய கார்கள் தான். விலை அதிகம். அதில் இந்த VF3யோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ப்ரைஸ் கம்மியாக இந்தியாவில் 10 லட்சத்துக்கும் குறைவான விலையில் விற்பனைக்கு வரப்போகுது. மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி காரு. இருந்தாலுமே பாக்ஸி டைப்பில் இருக்கிறதுனால இன்டீரியராக கேபின் ஸ்பேஸ் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹாலஜன் ஹெட்லைட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த ஃப்ரண்ட்டில் V லோகோ அதை சுற்றி தான் நமக்கு குரோம் கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு போல்டான ஃப்ரண்ட்டு பம்பர் செட்டப் கொடுக்குறாங்க. சைடு கிளாடிங்கில் நல்லா பெருசாக சங்கியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கார் 8லேருந்து 10 லட்சம் ரூபாய் விலையில் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. ரியர் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் கொடுக்குறாங்க. 43 பிரேக்காஸ் பவரையும் 110 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 18.64 கிலோவாட் பேட்டரி பேக் இந்த காரில் கொடுப்பாங்க. 210லேருந்து 215 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் நமக்கு ரேஞ்சு கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி விலை கம்மியாக எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்னா இந்த VF3 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டியாகோ காரை விட நல்ல இடவசதி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நமக்கு MG நிறுவனத்தில் கோமெட் இருக்குது. அந்த கார்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த காரில் நல்ல இடவசதி இருக்குது. சேம் ப்ரைஸில் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கியா சைரோஸில் EV மாடலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. சைரோஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ரீச் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீச் இல்லை. சேல்ஸ் நாளுக்கு நாள் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. சைரோஸுடைய டிசைன் அதற்கு காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேகனார் கார் இருக்குது, அது ஹேஷ்பேக் டைப்பில் வருது, பாக்ஸி டைப்பில் இருக்குது, நல்ல சேல் ஆகுது. பட் சைரோஸ் எஸ்யூவிக்கான லுக் இருக்குது. பாக்ஸி டிசைனில் இருந்தாலுமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் சைரோஸில் கொடுக்குறாங்க. இருந்துமே வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது அதே மாடலில் EVயும் நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஐசி இன்ஜின் மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் EVயும் இருக்க போகுது. பாக்ஸி டைப்பில் அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸு, டால் பாய் டிசைனில் தான் EV மாடலும் விற்பனைக்கு வரப்போகுது. 14லேருந்து 20 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரப்போகுது. 2 விதமான பேட்டரி பேக்ஸ் கொடுக்குறாங்க. 42 கிலோவாட்டு மற்றும் 49 கிலோவாட் அப்படின்னு. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 350லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போக முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்துல 2026 ஜனவரி பிப்ரவரியில் எடுத்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் 275 கார்கள் மட்டும்தான் இந்த மாடல் சைரோஸ் விற்பனையாக இருந்துச்சு. பிப்ரவரியில் கொஞ்சம் பரவாயில்ல, 662 கார்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் லான்ச் பண்ண சமயத்தில் இருந்த ஒரு ஹைப்பு இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் EV மாடலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு கியா EV அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்த கார் பார்த்தோன்னா ரெனால்டில் பிரிட்ஜர் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போ தான் புதிய தலைமுறை டஸ்டர் காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. டஸ்டரில் 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் ஹைப்ரிட் மாடலுக்கான புக்கிங் அப்படிங்கிறது டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அதிகமான பேர் புக் பண்ணியிருக்காங்க. டர்போ பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்கறதுனால ரெனால்ட்டுக்கான வரவேற்பு, டஸ்டருக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகமாகுது. டெலிவரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ அந்த டஸ்டரை தொடர்ந்து இன்னொரு புதிய காரையுமே விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. சேம் பிளாட்ஃபார்ம் தான், பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க போகுது. மினி டஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்ஜர் அப்படிங்கிற மாதிரி நேம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டஸ்டரில் இருக்க அதே விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் வந்துடும். LED DRL செட்டப்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெனால்ட் லெட்டர் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு போல்டான பம்பர் செட்டப் கொடுக்குறாங்க. சங்கியான கிளாடிங் செட்டப் கொடுக்குறாங்க. அலாய் வீல் நல்லா டிசைனாக பெருசாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பின்னாடி ஸ்பேர் டயரை மவுண்ட் பண்ணுற மாதிரி டெயில்கேட் செட்டப் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
2027 ஃபெஸ்டிவல் டைம்குள்ளார இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பெரிய டஸ்டரில் இருக்க எல்லா இன்ஜின் ஆப்ஷனும் இந்த பிரிட்ஜர் காரில் வந்து கொடுக்கல, செலக்டிவாக தான் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 8லேருந்து 14 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நிசான் நிறுவனமும் இந்த பிரிட்ஜர் காரை பேஸ் பண்ணி இன்னொரு முக்கியமான மாடலை வந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது, நேம் மட்டும் வேறு நிசான்னு வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் அவங்களும் வந்து ஒரு எஸ்யூவி காரை விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்களாம். அப்போ வந்து ஒரு 2026-27க்குள்ளார பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய 5 கார் மாடல்கள் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. நன்றி.